என்னடா ஆள் இல்லாத செட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களே, நிகழ்ச்சி தொடங்குதேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சுவாரஸ்யமும் ஆச்சரியமும் இருக்கக்கூடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பேச போகிற தலைப்பு அது. பேயை நேரில் பார்த்தவங்க, அதை நம்பாதவங்கன்னு இரானியாக வந்து பேச போகிறாங்க. இப்போ இவர்கள் இருவரும் வந்து நம்ம செட்டில் வந்து அமானுஷ்ய சக்தி ஏதாவது இருக்கா, பேய் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான உபகரணங்களோட அதை தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய், வெல்கம் டு செட். தேங்க்யூ. நீங்கள் யார், என்னென்ன அறிமுகப்படுத்திங்க முதல்ல? என் பேர் ராஜேஷ் அப்படின்ட்டு. எங்களது வந்து ஆர்கனைசேஷன் வந்து த ரியலேஷன் பேரநார்மல் சொசைட்டின்னு இருக்குது. ட்ராப்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, குட். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேடியேஷன் டிடெக்டர். ஓகே. சோல், கோஸ்ட் ஒரு ஃபார்மெல்ல இருக்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிடெக்டர்னா யூஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரெசன்ஸ் இருக்கா காட்டுதா? அது வெரி லோ இருக்குது. ஓகே, 0.1, 0.2 இப்போ இருக்குது. ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்குது, அரை குறையாக இருக்குது. நாட் ஹெவி இன் திஸ் ஏரியா. ஓகே, தட்ஸ் இட். மறுபடியும் நீங்கள் இருப்பீங்க, வந்தால் சொல்லுவீங்க, எங்களுக்கு அலர்ட் பண்ணுவீங்க. வந்துருச்சுப்பா. ஓகே, வெல்கம் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ். மற்றும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, பேயை நேரில் பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள், நம்புபவர்கள் ஒரு பக்கமும், மறுபக்கம் இந்த பேயை நம்பாதவர்கள் மறுபக்கம்னு பேசுகிறோம். உலகத்தில் நம்புறது நம்பாது, பார்த்தது பார்க்காதுன்னு ரெண்டாவது பட்சம். ஆனால் எல்லோருக்கும் அமானுஷ்யத்தை பற்றி ஒரு அச்சம் உண்டு, ஒரு எண்ணம் உண்டு. அதனால தான் இப்போவும் ராத்திரியில் தனியாக நடக்கிற ஆள் வந்து சத்தமாக பாட்டு பாடுறது. அது தான் மட்டும் இல்லை, கூட ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில். இப்போ இந்த வரிசையில் ஒரு சேர் காலியாக விட்டுருக்கு. அதாவது இதில் என்னன்னா, இதில் வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு நல்ல ஆத்மா ஒன்று வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் அதுக்காண்டி இந்த சேர் வந்து போட்டிருக்குது. ஒரு ஆத்மாவா பல ஆத்மாவா? இல்லை, ஒரு ஆத்மா தான். ஒரு சேருக்கு ஒரு ஆத்மாங்கிற கணக்கு. ஒரு ஆத்மா தான். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கக்கூடாது. இல்லை, அது வந்து உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நல்ல ஆத்மாவை கூட்டு வந்திருக்கோம்னு. அதில் 2 இருக்கா, நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மான்னு? தீய சக்தி நல்ல சக்தின்னு இருக்குது. இது நல்ல ஆத்மா. சார், நல்ல ஆத்மான்றாங்க இல்லைங்களா? அது நல்ல ஆத்மானா என்னன்னா, எல்லா ஆசையும், அதாவது ஏஜ் ஆகிட்டு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு இறந்து குடும்பத்தை காப்பாற்றணுன்றது நல்ல ஆத்மா. தீய ஆத்மான்றது அதாவது பாதியிலேயே இறந்துடுறாங்க இல்லைங்களா, நிறைவேறாத ஆசைகள். அவங்க வந்து தீய ஆத்மா, அதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒருத்தருடைய உடம்புல பூருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேய் ஓடுறத நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஏன் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட பார்த்துருக்காங்க. அதுதான் தீய ஆத்மா. நான் கன்சீவாக இருக்கும் போது, நாங்கள் வில்லேஜ் தான், நான் வெளியில் படுக்கும் போது என்னையை தாண்டி ஒரு ஆத்மா போச்சு. சவுண்டு, ஒரு சலங்கு சத்தம். எல்லாருக்குமே தெரியும் பேய்னா சலங்கு சத்தம் அப்படின்னு. எனக்கு அந்த சவுண்டு தான் கேட்டுச்சு. கேட்ட உடனே நான் விழித்து பார்த்தேன். ஆனால் படுத்துகிட்டே தான் பார்த்துட்ருக்கேன். என்னையை சுற்றி எங்கள் ஃபேமிலி எல்லாமே படுத்துட்ருக்காங்க. நான் பார்க்கும்போது எப்படின்னா, நார்மல் சேரீ, பட்டு சேரீ, கண்டாங்கி சேலைன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க வில்லேஜில். அந்த மாதிரி ஒரு சேரீ கட்டிட்டு கொண்டை போட்டுட்டு பூ வச்சுட்டு ஒரு உருவம் போச்சு. நான் அந்த நிமிஷமே எங்கள் மாமியாரை எழுப்பி சொன்னேன், இந்த மாதிரி போகுது அத்தன்ட்டு. நான் கன்சீவாக இருந்ததுனால எங்கள் மாமியார் என்னன்னாங்க, உன்னை வந்து எச்சரிக்கை பண்ணுது, நீ உள்ளே போய் படுத்துக்கோன்னு என்னை உள்ளே படுக்க வச்சுட்டாங்க. இது நான் உணர்ந்தது. ஆத்மான்னு ஒன்று இருக்குது கம்பல்சரி. நான் வந்து ஒரு பிரைவேட் மெடிக்கல் கன்சர்னில் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் சீனியர் ஏரியா மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு தடவை திருச்சியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த லாட்ஜில் எப்போ என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு தெரியாது. நல்லா வேலை செஞ்சுட்டு 11:50க்கு தான் வந்து தூங்குறேன். நல்லா டயர்டு, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு 1:30 மணி 2 மணிக்கு என்னை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி திடீர்னு நானாக எந்திரிச்சுக்கிறேன். எந்திரிச்சு அப்படி முழிச்சு பார்க்குறப்ப என்னோட ரூமோட வாசலில் ஒரு அழகாக ஒரு பையன், கண்ணு மட்டும் பளிச்சுன்னு அழகாக சிரிச்சுட்டு ஒரு அருமையாக ஒரு பாட்டு பாடிட்டு என்னை நோக்கி எந்திரிச்சு வரான். அந்த பாட்டு நான் ப்ராமிஸாக 2 நாள் நான் பாடிட்டு இருந்தேன். என் மனசுல நின்றுச்சு. நான் எந்திரிச்சு கதவை திறந்துட்டு வெளியில் ஓடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. அந்த உருவம் என்னை நோக்கி நெருங்கி வருது. மற்றவங்களுக்கு வேர்வை சாதாரண நேரத்தில் எக்ஸசைஸ் ஓடுறப்பெல்லாம் வர்ற வேர்வை வேற, இந்த டைமில் வர்ற வேர்வை உடம்பு ஃபுல்லாக சில்லாகி முடிகள்லாம் எந்திரிச்சு நின்று வர்ற வேர்வை வந்து டிஃப்ரெண்ட். அது உணர்ந்தா தெரியும். அது வந்து நேரம் வந்து எதுவுமே பண்ணலை, என் மேலே ஏறி உட்காந்து ஒரு அமுத்து.
நான் இருக்கிற சாமி இல்லாத சாமி எல்லாத்தையும் கும்பிடுறேன். ஒரு பீரியட்ல ரொம்ப எக்ஸாஸ்டர் ஆகி உதறி விட்டு எந்திரிச்சு கதவை திறந்துட்டு ஓடுறேன் வெளியில. அங்க ரூம் பாய் எல்லாம் படுத்திருக்காங்க. என்னால யார்கிட்டயும் இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட போய் லைட்டு வெளிச்சத்துல போய் உட்காந்துட்டு அன்னைக்கு விடிய விடிய தூங்காம இருந்திருக்கேன். இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல சார், அது நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனா அந்த பீரியட்ல வந்து எனக்கு அந்த பாட்டு ரொம்பவே ஞாபகம் இருந்தது. ஒரு 2 டேஸா வந்து நான் இல்லை அந்த செய்யாதீங்க. அவர் ஒன்று சொல்றாரு, அதை உணர்ந்துருக்காரு அவரு. பதிலுக்கு அவர் சிரிச்சுக்க வேண்டியது இல்ல நீங்களும். ஐ தாட் அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் கையில கிடைச்சதுன்னா செம்ம ஹிட் சாங்ஸா இருக்கும். ஏன்னா 2 நாள் நான் உணர்ந்து பாடினது. 2வது எக்ஸ்பீரியன்ஸ் தேனியில ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு மிட் நைட் கார்ல வந்துட்டு இருக்கேன் சார். என் பின்னாடி ஒருத்தர், என் சைடில் ஒருத்தர். மிட் நைட் வந்துட்டு இருக்கும்போது ரோடு டிவைடர், இப்பெல்லாம் 4 வேஸ்ல 2 ரோடு டிவைடருக்கு நடுவில் ஒரு எல்லோ கலர் ஸ்டாம்ப், ரிஃப்ளெக்டர் ஸ்டாம்ப் மாதிரி ஸ்டம்ப் ஒன்று வச்சிருக்காங்க. நான் திடீர்னு பார்க்குறேன், அந்த ஸ்டம்பில் ஒரு லேடி, ஒரு 45-50 இயர்ஸ் இருக்கும், கொஞ்சம் முகம் செதஞ்சு உடம்பெல்லாம் செதஞ்ச என்னதில்ல, அங்கங்கே ரத்த கலர், ஒரு ப்ரௌன் கலர் saree, அப்படி சாச்சி உட்காத்தி வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க சார். ஒரு நிமிஷம் நான் ஸ்டன் ஆனேன், பிரேக் அடிச்சேன், டக்குன்னு மூவ் பண்ணிட்டேன். அப்போ என் பக்கத்தில் திரும்பி பார்த்தேன், அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி, என்னோட கலீக். பின்னாடி ஒரு கலீக் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன தோல்ல கை வச்சு, சார் பாத்தீங்களா அப்படின்னாரு. அப்பதான் நீயும் பாத்தியா அப்படின்னு. சார் ஆமா சார், அது என்ன சார் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, முகம்லாம் செதஞ்சு ஒரு மாதிரி இருந்ததுன்னப்ப பக்கத்துல இருக்கிற கலீக் முழிக்கிறாரு. சார் என்ன சார் என்ன எழுப்பியிருக்கலாம்ல, நான் பார்க்கலையே அப்படின்னோடனே எங்க 3 பேருக்குள்ள ஒரு இது, ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அது எதுவும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை, நான் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் அடுத்த டிவைடர்ல திருப்பிட்டு வரேன் சார், ப்ராமிஸா அது அந்த இடத்துல இல்லை. ஓகே, வேற யாருக்கு அந்த அனுபவம் இருக்கு? சார் என் பேர் கீர்த்தி. எங்கள் மாமா வந்து இறந்து போயிட்டாரு. அவரை நான் பார்க்க கூட இல்லை. கடைசியாக பார்க்கணும்னு நினச்சது என்ன, 12th எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அம்மா பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. நான் உட்காந்து படிச்சுட்ருக்கேன். கீர்த்தின்னு மாமா குரலில் கேட்குது. என்கிட்ட பேசுகிறாங்க. என்னால் அம்மாட்ட பேச முடியல. என்னால் பேசவே முடியல. அவர் பேசுகிறது மட்டும்தான் எனக்கு கேட்குது. நான் அவர்கிட்ட திரும்பவும் பேச முடியல. எனக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, நீ எதுவுமே பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்குள்ளே நிறைய கெட்ட ஆத்மா இருக்குது, நான் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் இதை அம்மாவை எழுப்பி நான் சொல்கிறேன். அவங்க நம்பவே இல்லை. நீ பேச வேண்டியதானே, மாமா தானே அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரில எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் படுத்திருக்கேன். ஒரு 7-8 பேர் வந்து என்னை வச்சு அமுத்துற மாதிரி. என்னால் இவர் சொன்ன மாதிரி தான் பேசவே முடியல. என்ன பண்ணுறது, கத்தவும் முடியல. சாமி எல்லா தெய்வத்தையும் நான் வேண்டுறேன், என்னை காப்பாற்றுங்க தயவு செய்து, செத்துட்டேனே நினச்சிட்டேன் நான். அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. கத்துன்னு கத்துனேன். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு நிறையா உள்ள கெட்ட ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ராசிபுரம் சைடு வந்து மெட்டலான்னு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க, கருப்பனார் கோயிலுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு என்ன நடந்ததெல்லாம் தெரியாது. எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க எனக்கு கெட்ட ஆத்மா இருந்தது. என்னை ஆட விட்டாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆட விட்டாங்க, அடித்தாங்க. அந்த வலி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபுல்லாக வீக்கமாகிடுச்சு. அடுத்த நிமிஷம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த வீக்கம் மட்டும்தான் இருந்தது, வலி எனக்கு இல்லை. நீங்கள் இல்லைன்னு தானே நிரூபிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க இல்லையா? கெட்ட ஆத்மாக்கள் இருக்குது. இதில் குட்டி சாத்தான் இருக்குது, ஏவல் இருக்குது, பில்லி இருக்குது, ரத்த கட்டை இருக்குது, சூரிய காட்டை இருக்குது, கில்பரா காட்டை இருக்குது, ராட்சதா காட்டை இருக்குது, பண்டா காட்டை இருக்குது, மலையில காட்டை இருக்குது. இது அத்தனையும் கீழ்பாகம் ஏறிச்சுன்னா தொண்டை பக்கமாக வெளியே வரும். இது சத்தியம். சரியா? மேடம்மா பேர் என்னடா? கை கொடு. அப்பா கண்ணை மட்டும் பாரு. சரியா? அந்த குழந்தைக்கு பின்னாடி யாருன்னா ஒரு ஆள் நில்லுங்க. இது பொய்யல்ல, நான் ஒரு சிவபக்தன். சரியா? லட்ச பிள்ளைகளை இந்த உலகத்தில் நான் காப்பாற்றிருக்கேன். உனக்கு உடம்பு வைப்ரேஷன் ஆகுதா? கால் 2 ஆகுது. ஆடுதா? வைப்ரேஷன் ஆகுதா? அது அவங்களுக்கு சொல்லுமா? அவங்க சொன்னா நம்புற மாதிரி இருந்தா பரவாயில்ல. அவர்கிட்ட சொல்லுங்க. நீ பாதிக்கப்பட்டவன். ஆமா. பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த வலி தெரியும். ஆமா. பாதிக்கப்படாதவங்களுக்கு அந்த வலி தெரியாதுடா தாயே. ஆமாங்க. தலை சுத்துது அவனுக்கு. கால் மட்டும் வைப்ரேஷன் ஆகுது. இவளுக்கு உடம்பு அதிர்தான். இவ உடல்ல ஒரு ஆத்மா இருக்குன்னு நான் சொல்றேன். ஹலோ, இப்ப உனக்கு வேணுமா? ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், சிவன் சாட்சியா சொல்றேன், உன் மேல என்னால இறக்க முடியும். ஐயா ஒரு நிமிஷம். நீ ரெடியா? இடம் இது இல்ல. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரதுக்கு நான் ரெடி. நான் லைவ்ல எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு லைவ்ல காமிச்சிருக்கேன். நீங்க எங்க கூப்பிட்டாலும் லைவ்ல காமிக்கிறேன். கரெக்ட். நான் லைவ்ல காமிக்கிறேன்.
சக்கரத்தில் கதை காட்ட வைக்க இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வேதனை எனக்கு மட்டும் தெரியும், பிடிக்கிறவனுக்கு மட்டும் தெரியும். எங்க உயிரை பணிய வச்சு இந்த வேலைகளை செய்யறோம். இது சத்தியம், இது ஆண்டவன் மேல சத்தியம், என் சிவன் மேல ஆன. இல்லைன்னு மட்டும் சாதிக்காதீங்க. இருக்கு இருக்கு இருக்கு, அது உண்மை. நீங்க வந்து எழுப்புங்க, வந்து எழுப்புங்க. ஐயா ஐ ஆம் டாக்டர் சந்திரபோஸ், சைக்காலஜிஸ்ட். இங்கே பாருங்கள், இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்போகான்டியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஐ ஓப்பனிங் பாருங்கள் கொஞ்சம் பிளிங்கிங்லேயே இருக்கும். பாருங்கள், அவங்க ஐ ஓப்பனிங் பிளிங்க் ஆகுது. ஐ பீப்புள்ஸ் வந்து தலைக்கு மேலே ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டிப்பிக்கல் ஆஃப் ஹைப்போகான்டியாசிஸ். ஹைப்போகான்டியாசிஸ் மீன்ஸ் வாலண்டரி அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க எழுப்பிடலாம், எழுப்பிடுவீங்க? அஃப்கோர்ஸ் எழுப்பிடுங்க. அவர் சொன்னதன் காரணமாக மயங்கி விழுந்த பொழுது இவர்கள் எல்லோரும் ஆமாம் சரின்னு ஆச்சரியப்பட்டாங்க, நான் உட்பட. ஒருத்தர் எப்படி நிற்க ஒருத்தர் மயங்கி விழ முடியும் அப்படின்னு நினச்சா, இல்லைன்னு ஒருத்தர் வந்து எந்திரிச்சு வந்து நான் எழுப்புறேன், நீங்கள் என்ன எழுப்புறீங்க, நான் எழுப்புறேன் அந்த பொண்ணை, இதுதான் சிக்கல்னு ஒருத்தர் அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் சொல்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே அப்படி ஒரு அமானுஷ்ய சக்தியை உணர்ந்த அனுபவத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். சார் நான் உணரல சார், நேரில் பார்த்தேன், அது கூட பேசியிருக்கிறேன் சார். யாரை நம்புவீங்களா? நீங்கள் பேச அனுபவத்தை சொல்லுங்கள். யார் நம்புறாங்க நம்பளே முக்கியம் இல்லை. ராமர் வந்து பிரதர்ஷனம் பண்ண 2 இடம் சிவலிங்கத்தை வந்து, ஒன்று ராமேஸ்வரம், 2வது இடம் தீர்த்தமலை. அது எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. நான் பரிகாரத்துக்காக அந்த ஈஸ்வரன் வணங்கிக்கிட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நான் சுற்றி வரேன். நான் கடைசியாக நான் வணங்குற இடம் புத்தில் வணங்குக்குள்ளே வந்து வணங்கிட்டு வரக்குள்ள ஏத்தாலும் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு தமன்னா என்ன நிறம், அவள் அழகாக இருந்தாங்க. நான் பார்த்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்ன மாதிரியே சுற்றி வருது. எது? அந்த புத்தை சுற்றி வருது. அந்த புத்தை சுற்றிட்டு வந்து சுற்றி பார்க்குது சார். என் மனசுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிட்டு நான் அதை என்ன தான் பார்க்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் சார். காரணம் என்னன்னா, அதனுடைய நோக்கம் என்ன தான் பிடிக்கணும்னு. அது வந்து மோகினி சார். அது மோகினி. அது நான் வந்து இறங்கி படிக்கட்டு வழியே இறங்கி ரெண்டு வரேன். நான் என் முன்னாடி போகுது அந்த பொண்ணு போகுது. எனக்கு ஆச்சரியம், இதோடைய உருவம் வந்து வித்தியாசமாக இருக்குது. கால்கள் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். ரொம்ப மெல்லிய சின்ன பாதம் எல்லாம் பார்த்து சார். நான் என்ன பண்ணேன், டைம் ஆச்சு சொல்லி மெதுவாக இறங்கி போயிட்டே இருக்கேன் சார். மழை தூரல் போட்டே இருக்குது. நான் அந்த பொண்ணு கடந்து போகிறேன் சார். அதனுடைய முகத்தை பார்க்குறேன் சார். அந்த முகத்தில் வந்து என்ன தெரியுமா சார், கண்கள் கிடையாது. கண்கள்னா மனுஷருடைய கண்கள் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு குழி மாதிரி தெரியுது எனக்கு. திரும்ப வந்து நாங்கள் 2 பேரும் கடைசியாக ஒன்றா கீழே சந்திக்கிறோம் சார். நான் பாருங்க, என் கூட வந்தாங்களாம், காரில் இருக்கிறாங்க, நான் போகிறாங்கன்னு சொல்லி போயிடுச்சு. நானும் இறங்கி போயிட்டேன் சார். இரவு 11:15 சார். நான் தூங்கிட்டு அப்போ தான் முழிப்பு வருது எனக்கு. முழிப்பு எதனால் வருதுன்னா, எங்கள் வீட்டு வாசலில் ஒரு அழகான விசில் சத்தம். விசில் அழகான இனிமையான சார், குயில் கூற மாதிரி விசில் சத்தம் சார். இது சார் இது வரைக்கும் அந்த மாதிரி சத்தம், அந்த இனிமையான சத்தம் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என் மனசு என்ன தெரியுங்களா, ஓ இது அதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் சார். நான் அது நம்மளை தேடி வந்துருச்சு முடிவு பண்ணேன் சார். சார் அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா சார், நான் வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் கவசம் புத்தகம் இருக்குது, அது எடுத்து உக்காந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன் சார். நான் 11:15 12 வரைக்கும் நான் படிக்கிறேன். நான் படித்து போட்டு என்ன தெரியல, அந்த 1 மணி நேரத்தில் அந்த இனிமையான சத்தம் வந்து கோவத்தோடு போகுது சார். அந்த இனிமையான சத்தம் அது இல்ல சார், ஆகல சார். ஓகே, அதான் இல்ல ஏப்பா இருங்கப்பா, நீங்க வேறப்பா எல்லாத்தையும் கை எதிராகிறீங்க. ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு கோயிலுக்குள்ள வந்த மோகினி, அவர் கிராஸ் பண்ணாரு, மோகினி கிராஸ் பண்ணது. ராத்திரி வந்த இனிமையான விசில் சத்தம். பாதம் எப்படி பாதம், அந்த பாதம் எப்படி இருந்துச்சு, ஒரு சின்ன பாதமா, தமன்னா மாதிரி ஆளாம். பேய் மேல் இருக்க பையன் போய் எல்லாரும் கிளுகிழு போயிடுவாங்க போல இருக்கு. நீங்க சொல்ற பார்த்தா இந்த மோகினிக்கு தான் பதில் இருக்காம உங்ககிட்ட. அவளோட உள்ள இருக்க அந்த ஆசைகளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அவர் இல்லாத மனைவியும் இல்லாத குழந்தைகளையும் கற்பனை பண்றாரு. இப்ப என்ன செய்யலாம், அதுக்கு என்ன தீர்வு? அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ண சொல்லுங்க. பேயை கண்டவர்களும் பேய் என்று ஒன்று இல்லை என்று மறுதரப்பும் மறுத்து கொண்டிருக்க தமிழகம் என்ன நினைக்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை ஜி வலைத்தள பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர் பக்கங்களில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நேரலையாக நடக்கிறது இந்த வாக்குப்பதிவு. இந்த ஆத்மாக்களோட பேசிய அனுபவம், வரவழைச்சு பேசிய அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, என்னுடைய டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று இருக்கு. உங்களுக்கு முன்னாடி பண்ணியே காட்டுறேன். அவங்க முன்னாடி பண்ணி காட்டுறீங்க.
ஆக்சுவலாக நம்மளை மீறி சைக்கிக் எனர்ஜிஸ் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அது பேயா பிசாசா ஆவியாங்கிறதுக்கு நான் வரல. நமக்கு மேலே வந்து நமக்கு மேலே அப்பாற்பட்ட படைப்புகள்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜின்கள், தேவதா சக்திகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படைப்புகளை பற்றி நான் பேசுகிறேன். இருக்கு உணர்விக்கலாம். சரி, ஓகே, உணர்வீங்க. என்ன பண்ணணும் உனக்கு? உணர்விக்க 2 பேர் மட்டும், அவங்க எதிரணியிலேருந்து 2 பேர் வேணும். வாங்கப்பா. ஒரு நிமிஷம் நீ கை நீட்டு. சார் நீங்கள் இப்போ கண்ணை திறக்கலாம், கையை கீழே போட்டுடலாம். உங்களுக்கு இதை வச்சு எந்தெந்த இடத்துல தொட்டேன்? இங்கேயும் தொட்ட ஃபீலிங் கிடச்சல? உண்மையே சொல்லுங்க, அவர் உன் மேலே பேப்பர் தொட்டாரா? ஃபீல் ஆச்சுன்னா அவ்வளோதான். பக்கத்தில் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல டச் ஆன மாதிரி. இருக்கு, அவ்வளோதான். ஓகே. இது மட்டும் இல்லை, யூடியூப்ல நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கலாம். சேம் திங் ஆப்போசிட் நிற்க வச்சு இதே இடத்துல டச் பண்ணுவாங்க. இது எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் மூலமாக பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நம்மளால வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மூலமாக வந்து நம்மளால அந்த ஃபோர்ஸை கொண்டாட முடியும். ஈவன் நம்மளால கூட. இப்போ அவர் மூக்க தொட்டதன் மூலமா இவர் தொட்டதை உணர்ந்தார்ல, உணர வச்சிக்கல. ஆமாம். அப்படி உணர வைப்பதன் மூலமாக நீங்க எதை நிரூபிக்க விரும்புறீங்க? ஒன்று நமக்கு மீறின சைக்காலஜிக்கல் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? ஆவி பேய் ஆத்மாலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ணிலலாம் டக்குன்னு பார்த்துட முடியாது. இன்னொன்று என்னன்னாக்கா, நான் ஆவியும் பேயையும் பற்றி சொல்லலை, நமக்கு மேலே ஒரு சில படைப்புகள் இருக்குன்னு மட்டும் தான் சொல்கிறேன். தம்பிகிட்ட பை கொடுங்க. என் பேர் காளிதாஸ், நான் காசிமேடு சுடுகாட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து உண்மையிலுமே பார்த்துக்கிறேன் பேயை. என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து கொளுத்திக்கினாங்க. நான் வந்து நைட்டில் வந்து காணா முடிச்சுட்டு அந்த தெரு வழியாக வரோம். நாங்கள் அவங்க வந்து அந்த ஆத்மா வந்து எரிஞ்சிட்டு உட்காந்து வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு ஆத்மா வந்து எரிஞ்சு நின்றா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? நாங்கள் என்ன பண்ணோம், டோலாக்கு செல்லு கொண்டு எல்லாமே கீழே போட்டுட்டு நாங்கள் கோயில் உள்ள போய் பூந்தோம் சார். நீங்கள் சிரிச்சாலும் சரிங்க, சிரிகாட்டி போங்க. என் வயசில் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வந்து குடியிருந்தேன். அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போயிடுச்சான். அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். போனால் 2 நாள் சும்மா இருந்தது. 3ஆம் நாள் என்ன பண்ணுச்சு, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கதவை இழுத்து பட்டுன்னு சாத்துச்சு. கதவை இழுத்து பட்டுன்னு சாத்தவும் யாருமே இல்லையே. கதவை இப்படி அடிக்குது, கோவமாக அடிக்கிற மாதிரி அடிக்குது கதவு. சரிங்க எஞ்சி நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக நான் இருந்துச்சு. நான் கிச்சனுக்கு போயிட்டேன். டிவி ஆஃப் பண்ணிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஆனால் டிவி ஆன் ஆகி அது பாட்டுக்கு ஓடுது. அப்போ நான் படுத்துருந்தேன் சார், தலைகாணி போட்டு. அப்படி வெடிக்குன்னு பிடுங்கி விட்டுருச்சு சார் தலைகாணியை. நல்ல சரியான அடி மண்டையில். சரி, அப்பயும் நான் கம்முன்னு இருக்கேன். கிச்சனில் நான் சமைக்கும் போது இது உண்மை சார், அந்த அடுப்பில் என் உருவத்துக்கு பின்னாடி இன்னொரு உருவம் தெரியும். நான் நல்லா உணர்ந்திருக்கேன். சின்ன பையன் என்ன பண்ணால் 2 நாள் கழிச்சு, நான் படுத்திருக்கேன் புகை மாதிரி ஒன்று போகுது அப்படின்னு சொன்னான். அப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்காரவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது எப்படின்னு. நீ சொல்லுமா, நாங்கள் வாடகைக்கு வந்திருக்கோம், எங்களை எந்த தொல்லையும் பண்ணாதம்மா, நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் சொன்னேன் சார். அதிலேருந்து எந்த தொல்லையும் அந்த அம்மா பண்ணலை எங்களை. இவங்க சொன்ன எல்லா கதைக்கும், கதை சொன்ன எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தே ஆர் அப்நார்மல். ஓகே, தே ஆர் சீரியஸ்லி இல். ஓகே, தே நீட் மெடிக்கேஷன் சீரியஸ்லி. ஓகே, என்னன்னா அவங்களுக்கு வந்து மனோதத்துவ கைடன்ஸ் தேவைப்படுது இப்போதைக்கு. அடிப்படையில் நான் வந்து பிணம் எரிக்கிற குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். 25 வயசு வரைக்கும் பிணம் எரிச்சுட்டு அங்கேயே குடியிருந்துட்டு படுத்து கிடந்துட்டு தான் வந்திருக்கிறேன். தம்பி, அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் ஒரு சொல் உயிரியில் தோன்றினது தான், டார்வின் கோட்பாடு தான். இதிலிருந்து இதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஒரு சொல் உயிரியிலிருந்து குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன், மனிதன் இறந்து விட்டால் அவ்வளவுதான். பிறந்தால் அவனுடைய கடமை உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அவனுடைய கடமை. இங்கு நடக்கிற லாபம் நட்டம் அனைத்திற்கும் அவன்தான் பொறுப்பு. வேறு யார் மேலேயும் பழி போட முடியாது. இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தத்துவம் இந்த உலகத்தில், குறிப்பாக இந்தியாவில், பெண்களை கேவலப்படுத்துவதற்காகவும் பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவங்களுடைய இந்த அதாவது மூட நம்பிக்கையை இந்த சாமியார்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க இதெல்லாம் சொன்னால் செஞ்சுருவாங்க, இவங்க பயத்தில் இருக்கிறாங்க,
இவங்க வந்து மூட நம்பிக்கை விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட கோழி கேட்டால் கொடுத்துருவாங்க, இவங்கள்ட்ட ஆடு கேட்டால் கொடுத்துருவாங்க, இவங்கள்ட்ட பிரியாணி கேட்டால் கொடுத்துருவாங்க, குவாட்டர் பிரியாணி கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்படின்னு இந்த சமுதாயத்தை ரொம்ப காலமாக இவங்களை வந்து இந்த ஒரு ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு அடிப்படைவாத சமூகமாக வளர்த்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இது எனக்கு நடந்த சம்பவம் சார். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல லைப்ரரி இருக்குது, மாவட்ட மைய நூலகம் இருக்குது. அங்கே பெரியார் புஸ்தகத்தை நான் படிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி டார்வின் தத்துவங்களை படிக்கிறேன். வந்து வீட்டில் வந்து அவங்க சொல்கிற அந்த மத கருத்துக்களுக்கு நான் எதிராக கேள்விகள் கேட்குறேன். என்னை பிடிச்சி உட்கார வச்சு பாஸ்டருங்க, மதகுருக்கள் எல்லாம் வச்சு என்னை பேய விட்றாங்க. நேர்களே, ஒரு மகனாக சொல்கிறேன், எனக்கு பெற்றோர்களுடைய அன்பு தேவை. பேய் பிசாசுன்னு சொல்லி உங்கள் மதத்துக்காக எங்களை பாதிக்கப்பட வைக்காதீங்க. ஐயா சொன்ன மாதிரி பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள் நாங்களும் பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு தேவை பெற்றோர்களோட அன்பு, பேய் பிசாசு கிடையாது. என்னோட கதையை நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸ்ட்ரெஸ்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். ஸோ த மார்க்ஸ் 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 எவ்ரி திங் மார்க்ஸ் ரன் பிஹைண்ட் த மார்க்ஸ். ஸோ ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஐ ஸ்கிப் த ஸ்கூல். எங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எவ்ரி ஒன் வாஸ் ஷாக்டு. ஏன் இந்த பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு சடனாக இப்படி ஆயிட்டா. எந்த ஸ்டாண்டர்ட்ல அது? 10th. ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எல்லா பாஸ்டர்ஸ் அங்கே இங்கே, ஈவன் ஹிந்து ரிலிஜன்லேயும் கூட்டிகிட்டு போனாங்க, முஸ்லீம்லேயும் கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 7 years. எல்லாரும் என்ன கதை, பிளாக் மேஜிக், உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ சேவனை பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. என்னோட பேரண்ட்ஸ் அதை நம்பிட்டாங்க. ஸோ தே ஆர் ரெஃப்யூசிங் டு டேக் மீ டு சைக்காட்ரி. தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஹாஃப் பேரலைஸ் ஆகிட்டேன் கோவத்தில். என்னை வீல் சேரில் வச்சு தூக்கிட்டு போனாங்க, செடேஷன்ஸ் கொடுத்து என்னை தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மல். எதனால பேரலைஸ்? சம் அன்கான்ஷியஸ்னஸ். அப்புறம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சைக்காட்ரி வந்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க வாட் மை ப்ராப்ளம். தென் ஐ டேக் சைக்காலஜி அஸ் மை ப்ரொஃபஷன். ஓகே, சாமியாருங்களாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்களே, அவர் சொன்னார் இல்லையா, அவர் இந்த வார்த்தை சொன்னார் இல்லையா, அவர் எங்கன்னா இருந்துக்கிட்டோம். அவர் ஒரு பொருள், ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. என்ன, ஒரு வாரம் கழிச்சு அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு இந்த இடத்துல இருந்து சொல்றேன். சாமியாருங்களாம் போலி சாமியார் சொன்னார் இல்லையா, வாங்க போலி சாமியார் சொன்னார் இல்லையா, என்ன வேணும் அவர்கிட்ட உங்களுக்கு? அவர் எதனா கொடுக்கட்டும். என்ன வேணும் உங்களுக்கு? ராமு, இந்த பொருளை வந்து வாங்கிக்கிறா, நீங்க பேனா கொடு போதும். சாமியார் பூரா அயோக்கியங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் மனதளவில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்களை மேலும் தூண்டுவது யாருன்னா அதன் மூலம் பலனடைகிற சாமியார்கள் அவர் சொல்றாரு. இருக்க சாமியாரை பூரா அயோக்கியன்னு சொல்ல வரல அவர். நீ போய் பேயை கண்டவர்களும் பேய் என்று ஒன்று இல்லை என்று மறுதரப்பும் மறுத்து கொண்டிருக்க தமிழகம் என்ன நினைக்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை ஜி வலைத்தள பக்கங்களில் சென்று பதிவு செய்யலாம். ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர் பக்கங்களில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நேரலையாக நடக்கிறது இந்த வாக்குப்பதிவு. ஆத்மாவை வர வச்சு பேசுறது அப்படின்னு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆத்மா வர வச்சு பேசுவதற்கான மீடியம்னு பார்த்தீங்கன்னா வழிமுறை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் நினைக்கிற மீடியம் எந்த மீடியம் மூலமாக பேச முடியும்னு நினைக்கிறீங்க அவர்களோட? நான் வந்து ESP மீடியம். அது என்ன மீடியம்? அது மீடியம்ன்றது இறந்தவங்களோட பேசுறது. ஓகே. ஒன்று ESPங்கிறது என்னது? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது காஷ்மீரில் இருக்கிற ஒரு விஷயம், இறந்து போயிட்டாங்க 44 பேரோ 40 பேரோ, அவங்கள வர வச்சு கூட நம்ம பேச முடியும். யாரையுமே எங்கேயுமே வர வச்சு எங்கே வேணாலும் வர வைக்கலாம். இப்போ இங்கே வர வைக்க முடியும். வர வச்சிடலாமே. உங்கள் சைடில் இருக்கிறவங்க யாருனாச்சும் ஒருத்தர் வந்து வரலாம், தாராளமாக வரலாம். உங்கள் அப்பா அம்மா எல்லாரு கூடயும் பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்க சார். என்னுடைய பேர் வசந்தன். இப்போ என்ன செய்யணும்? இறந்த என்னுடைய பாட்டி கூட நான் பேசணும். தாராளம் பேசலாம். அவங்க பேர் சொல்லுங்க. பாட்டியோட பேர் கிருபை. கிருபை. யார் வேணாலும் பேசலாம். அவங்க இறந்த தேதி சொல்ல முடியுமா? 2010. 2010. எந்த மாதம்? ஜூன் மாதம். ஜூன். தேதி 11. அவங்க முதல்ல சொல்கிற கேள்வி, உங்கள் முகம் எதுவும் தழும்பு அல்லது மச்சம் எதுவும் இருக்கா முகத்தில்? என்னுடைய முகத்தில் தழும்பு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாம். மச்சம் தழும்பு.
என்னுடைய முகத்தில் தழும்பு இல்லை, அப்படி எதுவும் மச்சம் இருக்கா? மச்சம் இங்கே உதட்டு கீழே ஒரு மச்சம். அதான் சொல்கிறேன். ரைட். சரி, நீங்கள் வந்து முன்னுக்கு முரணா பேசுவீங்க இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுக்கு பிறனாக நான் பேசுவேன்னு எங்கள் பாட்டி என்னை பற்றி பேரனை பற்றி சொல்கிறாங்க. பேரனை பற்றி சொல்கிறாங்க. இது எப்படி நான் இது நான் எப்படி மச்சம் இருக்கு உண்மைன்னா இதுவும் உண்மை. இப்போ இவர் பாட்டிகிட்ட பேச முடியுமா? முடியும். அவங்க தான் சொல்கிறாங்க. பாட்டி கேட்டால் பாட்டி பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்கிறாங்க. என்ன கேட்கணும்? பாட்டி என்ன செல்லம்மா என் செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவீங்கல்ல பாட்டி, அந்த பேரை சொல்லுங்க பாட்டி. அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். கேளுங்க. பாட்டி, எனக்கு நீங்கள் ஆசையாக ஒரு குழம்பு வச்சு கொடுப்பீங்களே நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து, அந்த குழம்பு என்ன பாட்டி? பாட்டி இன்னைக்கு உண்ணாவிரதங்க போகுது. பாட்டி பேசுகிறாங்க. தயிர் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. எனக்கு தயிர் பிடிக்கும், ஆனால் நான் கேட்டது குழம்பு. இல்லை இல்லை, அவங்க சொல்கிறது தான் சொல்ல முடியும் இல்லையா சார்? உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்காதீங்க. இல்லை, அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கக்கூடாது. இல்லை, அப்பா பேர், பாட்டி பேர், அம்மா பேர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு தெரியாத கேள்வியை நான் கேட்கணும் இல்லையா? எதை வேணாலும் சரி கேட்கலாம். பாட்டி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அருமையான கேள்வி. ஏன்னா இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. இல்லை, இப்போ நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு தான். சரி, ஓகே. அவங்க வந்து சொர்க்கம். பாட்டி வந்து சொர்க்கத்தில் இருக்காங்க. சரி, அந்த பாட்டி சொல்கிற சொர்க்கம் இப்போ எங்கே இருக்கு? உங்கள் வீட்டில் அம்மி உரல் எதுவும் இருக்கா? அம்மி உரல் இப்போ எல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஐயா. இப்போ மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு. அது அவங்க காலத்தில் இருந்திருக்கா? அவங்க காலத்தில் கண்டிப்பாக அம்மி இல்லாத வீடே இல்லை. அம்மி இல்லாத வீடு இல்லைல்ல. அவங்க அரைப்பாங்களா? கண்டிப்பாக எல்லா பெண்களும் அரைச்சி தானே வந்தாங்க, அரைக்க தானே செய்வாங்க. அவங்க உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி கேளுங்க. அம்மி இருந்தால் எடுத்து வைங்க, உரல் இருந்தாலும் எடுத்து வைங்க. அங்கே அவங்க சதா காலம் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் வீடு எந்த வீடு? ஏன்னா 4 வீடு இருக்குது. இதில் எந்த வீடு நான் கேட்கணும்? எங்கள் பாட்டி பிறந்த வீடா, பாட்டி எங்கள் தாத்தாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற அந்த வீடா, இல்லை நாங்கள் பெரியவனான பிறகு நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம் அந்த வீடா, இல்லை இப்போ நாங்கள் அப்பா அம்மா சொந்த வீடு கட்டி போயிருக்காங்க, இப்படி 4 வீட்டு பக்கம் பாட்டி வாழ்ந்துருக்காங்க. இதில் எந்த வீடு? 4 வீடு சொல்கிறீங்க, ரைட். அதில் 3ஆவது வீடுன்னு சொல்கிறாங்க. 3ஆவது வீட்டில் இப்போ அந்த வீட்டில் அம்மியில் எடுத்து வைக்கணும், அந்த அம்மியில் பாட்டி பேசுவாங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அம்மி அரைப்பாங்க அப்படின்னு. அப்படி இது நிச்சயமாக எங்கள் பாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாங்கள் 3ஆவதாக இருந்த வீடு ஒரு கோட்ரஸ், கவர்மெண்ட் கோட்ரஸ். அது இப்போ வேற ஒரு ஆளுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி போய் என் வீட்டில் தான் வரணும்னு சொல்லுவாங்களே ஒழிய அடுத்தவங்க வீட்டில் தகவல் அறைய போகிறாங்க அவங்க. நீ தேவையில்லாம சும்மா இருந்த பாட்டி. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. சரி, கடைசி இன்னொரு கேள்வி. பாட்டி, திரும்ப நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமா இருக்கு. சரி, அது எல்லா பேரைங்களுக்கு இருக்கு. இல்லை, இப்போ நான் அது பேசலாமா இதை பற்றி? ஓகே, அங்கே போய் உட்காந்துருங்க. நீ உட்காந்துருங்க. இப்போ ஆத்மா அப்படின்னா என்னென்னா, மனுஷங்க என்ன எல்லா சந்ததியிலையுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மதங்கள்லையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அவன் செத்து போயிட்டானா அது வெளியில் வந்துடும், அதுதான் ஆத்மா, அது சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் டிபேட் போகுது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அறிவியல் படி இப்போ ஒரு பைக் இருக்குது, பெட்ரோல் ஊற்றுறோம், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம், பைக் ஓடுது, பைக் ஆஃப் ஆயிடுச்சு, பைக்கோட ஆத்மா வெளியில் போயிடுச்சு நான் சொல்கிறோம் இல்லை. அப்போ அது எனர்ஜி, உள்ளே இருக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜி பயோகெமிக்கல் எனர்ஜின்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உருவாகிறது, தனியாக ஆத்மான்னு ஒன்று கிடையாது. அப்போ நம்ம பேசுகிறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே மூளை. நம்ம மூளை அடிபட்டுருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் புஷ். ஓகே, நான் வந்து உளவியல் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க, அந்த தலகாணியை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி, அது இன்ஜுரி ஆன மாதிரி. இது நாங்கள் சைக்காலஜி என்ன சொல்லுவோம்னா, செல்ஃப் ஹிப்னாசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம தூங்கும்போது
அது விழிப்பு நிலையிலேருந்து தூக்க நிலைக்கு போகிறோம். இது நடுவில் இருக்கிறது தான் அந்த அறித்துயில் நிலைன்னு சொல்கிறது, ஹிப்னாசிஸ். அந்த செல்ஃப் ஹிப்னாசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. அவங்களே தலகாணி இழுத்து போட்டிருக்கலாம், அவங்களே போய் கீழே டமால்ட்டுன்னு விழுந்திருக்கலாம். ஆனால் அந்த பதிவு வந்து சரியாக வந்திருக்காது. ஆக அது ஒரு ஸ்டேட் ஆஃப் செல்ஃப் ஹிப்னாசிஸில் போய் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இதில் இந்த காற்று கருப்புன்ற அந்த ஒரு விவாதத்திற்கு உளவியலில் எந்த ஒரு இடமும் இல்லை. காரணம் எது ஒன்றுமே நாங்கள் சோதனைக்குள்ளே வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அந்த மேடம் கூட வந்த உடனே கீழே அப்படியே விழுந்தாங்க பாருங்கள், அது டிப்பிக்கல் ஹை அட்டானமிக் அரவுசல். அது ரொம்ப அழகாக அவர் வந்து சரிப்படுத்திட்டாரு. சார் உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்கள் அத்தையும் சைக்காலஜிஸ்ட் தான். என்னை உட்கார வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறையா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சாங்க. எனக்கு அந்த மாதிரி மன அழுத்தம் அந்த மாதிரி யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொன்னவங்க. கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த மாதிரி மூட நம்பிக்கை எதுவுமே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டான்னு. அப்படி இருக்கும்போது என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மட்டும் எப்படி இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன் நான், அப்படி எப்படி முடியுது? யாரால உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எக்ஸாக்ட்லி. மூட நம்பிக்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அந்த வேல்யூ சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு ரிலிஜியஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. அந்த ரிலிஜியஸ் வேல்யூ அதிகமா இருக்கும்போது கோயில் போகும்போது உங்களுக்கு அந்த கோயில்ல இருக்க சுவாமி வந்து என்ன சரிப்படுத்துறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையினால தான் நீங்க போறீங்க. அந்த நம்பிக்கை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இவரை கூப்பிட்டாருல்ல, நீ நான் போனேன், என்ன பண்ணாரு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் கால் இப்போ உங்க முன்னாடி தான் நான் இது பண்ணேன். எனக்கு நடிக்கணும் இது பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஒரு நிமிஷம் அவசரமா வேகமா வார்த்தையில் வரீங்க. அவர் என்ன சொல்றாரு, உங்களை அவர் பரிபூர்ணமா அங்கீகரிக்கிறாரு. நீங்க கோயிலுக்கு போக கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. உங்களை நல்லா வாங்கிக்க இந்த விஷயத்த. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையின் மேல் கூடுதல் பற்று இருக்கும். அறிவியலின் மேல் நம்பிக்கை கூடுதலா இருக்கிறவங்க அங்க போறாங்க. ஆன்மீகத்தின் மேல் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க அதுதான் சரிவுன்னு நினைச்ச உங்களை மாதிரி ஆட்கள் அங்க போறீங்க. அதன் மூலமா நீங்க சரியாயிட்டு அதை நம்புனா நல்லது. ஆனா சரியாயிடுங்க, போய் பலிகடை ஆயிடாதீங்கன்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் சொன்னார் தலைகாணி அந்த அம்மா இழுத்து விட்டுட்டு அவங்களே விழுந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அனுபவம், நான் அனுபவப்பட்டது தான் என்னுடைய வழி. சரிங்களா? என்னென்னா நான் மொட்டை மாடியில் தூங்குவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து டிரைவர், அவர் டிரைவிங் வேலைக்கு போயிட்டா நான் மொட்டை மாடியில் தனியாக தான் தூங்குவேன். அப்படி தூங்கும் போது எனக்கு வந்து ஒரு குரல், என் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்காம பெட்ஷீட் இழுத்து போட்டிக்கிட்டேன். அண்ட் என் டைம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இழுத்து போத்திக்கின பிறகு என்னை பார்க்காம நீ இழுத்து போத்திங்கன்னா உன்னை விட்டுருவேனா? அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சுற்றி பார்த்தா யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். டோர் க்ளோஸ்லேயே தான் இருக்குது, அம்மாவும் யாரும் வரலை. ஆனால் அதுக்கப்புறமா நான் மறுபடியும் இழுத்து போத்திட்டு நான் உன்னை பார்க்க மாட்டேன், நான் ரிப்ளை பண்ணேன். நான் உன்னை பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமுடி வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து விட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்தேன். என்னுடைய முடியை பிடிச்சி அந்த சரௌண்டிங், சரிங்களா, நான் படுத்துட்டு இருக்க மொட்டை மாடியில் அந்த சரௌண்டிங்கில் சுற்றி இழுத்து என்னை இழுத்தது. இன்னமும் எனக்கு அந்த காயம் அங்கே இருந்தது. சரிங்களா? இங்கே ஃபுல்லாக பிளட்டு. அது நான் பண்ண முடியுமா? இதுக்கு ஒரு கேள்வி, அந்த ஒலி எங்கேருந்து வந்தது சார்? அது வெளியிலேருந்து வந்ததா உள்ளேருந்து வந்ததா? வெளியில தான் கேட்குது. அந்த ஒலி வந்து உள்ளேருந்து வந்திருக்கோமா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த ஒலி கேட்டோன்னா உங்களுக்கு பதறி போய் நீங்களே கூட உங்கள் தலைமுடியை இது நம்ப முடியாது. நீங்களே யாராச்சும் இருக்குமா? அதாவது உங்களை அவர் நம்ப சொல்லலை. நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, யார் எழுத்தானு, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மருத்துவர் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு கம்பெனி விஷயமா நான் வண்டியில் போயிருக்காங்க சார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், வண்டி ஓட்டினவன் இறந்துட்டான். அவன் இந்திக்காரன், ஹிந்தி நல்லா பேசுவான். கூட உட்காந்துட்டு இருக்கவன் தமிழ்காரன், ஹிந்தி தெரியாது. அவன் இறந்த அந்த ஆவி அவன் மேலே போய் அவன் ஹிந்தி பேசுகிறான். வீட்டுக்கு போனாலும் ஹிந்தி பேசுகிறான். ரெண்டாவது அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அவன் போய் கரெக்டாக அவன் எங்கே தூங்குறான், எந்த இது எல்லாமே சொல்கிறான். அவங்க அம்மாகிட்ட போய்க்கிறான், நான் தான் அவன் புள்ள, அதே வாய்ஸில். ரெண்டாவது அவரோட பாஸ்வேர்டு, பேங்கோட பாஸ்வேர்டு கரெக்டாக சொல்கிறாரு. ஓகே, இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு என்ன விளக்கம் சார்? இது என்ன அது சொல்லுங்க சார். சார் இது முழுக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது சார். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இன்டிமேட்டாக இருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இன்டிமசி தான் இங்கே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. பேயை நேரில் பார்த்தவர்கள் உணர்ந்தவர்கள் என்று ஒரு பக்கமும், மறுபக்கம் பேயை நம்பாதவர்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாமவர் இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்கள்.
இயக்குனர் ராசி அழகப்பனோடு வந்திருக்கும் மற்றொரு சிறப்பு விருந்தினர் சைக்கியாட்ரிஸ்ட் திரு சத்யநாதன் அவர்கள். சார், ராசி அழகப்பன் சார், எப்பொழுது பேய் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பினீர்கள் அல்லது கண்டீர்கள் அல்லது உணர்ந்தீர்கள்? பேய் இருக்குன்னு உலகமெங்கும் வந்து நம்பிக்கொண்டிருக்கிற காலத்தில் நான் பிறந்ததால் எனக்கு அது ஊட்டப்பட்டது, செய்திகள் ஊட்டப்பட்டது. நான் வந்து என்னுடைய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி கீழ்ப்பநாதன் ஒரு கிராமம் நகரம், அங்கே வாசன் தேட்டர்னு இருக்கும். படம் பார்த்து செகண்ட் ஷோ பார்த்து நாங்கள் திரும்பி வருவோம். அங்கே ஒரு அரச மரம் இருக்கும். அது வரைக்கும் பயம் இல்லாமல் வருவோம். அந்த அரச மரம் கிட்ட வரும்போது மட்டும் சாமி பேரை சொல்லிக்கிட்டு வேகமாக கடந்து போய் நாங்கள் வீட்டுக்குள்ளே படுத்துருவோம். இது வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலம் இருந்தது. அது பிற்பாடு இந்த அரச மரமும் இல்லை, எனக்கு பேயும் இல்லை. ஆனால் ஏன் இந்த பேயை பற்றிய ஒரு நம்பிக்கை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், சிலப்பதிகாரத்திலே சொல்கிறாங்க இந்த பேய்ன்றது வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னு சொன்னாக்கா சித்தர்கள் சொல்கிறாங்க. அகப்பேய் சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் பேயின்னு சொன்னால், பேயின்னு இருக்குப்பா, பேயின்னா என்ன? மனம்தான் பேய். அந்த மனத்துக்குள்ளே வருகிற ஆசைகளெல்லாம் தான் பேய். அந்த ஒவ்வொரு பேய், பணம் என்கிற பேய், புகழ் என்கிற பேய், ஆணவம் என்கிற பேய், பொறாமை என்கிற பேய், இந்த பேயெல்லாம் விரட்டினாதான் நம்ம முக்தி அடைய முடியும்னு சொல்கிறார். அதனால தான் அவர் பேரே அகப்பேய் சித்தர். அகப்பேய் சித்தர். பேய் என்பதே பயமுறுத்தல் தான். உள்ளத்தில் புகுந்து கொண்டு நம்மளை வந்து ஒரு கிளர்ச்சி செய்து விகாரப்படுத்தி அனுப்புவது தான். இதை தெய்வம் மூலமாக போய்விடும் என்று சொல்லி நம்பி அதை தீர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லை அறிவியல் பூர்வமாக அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோதத்துவ நிபுணர்கள் டாக்டர் சொல்லி நம்பி தீர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. எங்கே உலகம் இயங்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அது டாக்டராக இருந்தாலும் சரி, மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே புகுந்துக்கிட்டு ஏமாற்றி பணம் வரிக்கிற, ஏமாற்றி வாழ்கிற ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு மதம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேய் இருக்குன்னு சொல்லி காசு சம்பாதிக்கிறதும், இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டாக்டர்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அறிவியல் தான் உண்மைன்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து சொல்லி நான் உன்னை மனோதத்துவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு பிடுங்கிறதோ ரெண்டுமே தவறு என்று நினைக்கிற ஒரு மனிதன் தான் ஒரு அகப்பேய் தான். ஓகே டாக்டர், நீங்கள் தான் நீண்ட நேரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட உங்கள் நிலை சார்ந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு கடைசியாக வந்து ஒரு கேள்வி, முத்தாய்ப்பு கேள்வி வச்சார் அவர். அதுக்கு நான் விளக்கத்தை கேட்க ஒரு பொறுமை இல்லை. நண்பர்கள் இதுவரும் போனாங்க, ஹிந்தி தெரியாது இவருக்கு, ஆனால் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த கணத்துலேருந்து ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சு, பாஸ்வேர்டு வரையும் தெரிஞ்சிடுச்சு, வீட்டுக்குள்ளே போய் கடுகு டப்பா எங்கே இருக்குங்கிற வரையும் காமிச்சாரு, அது எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. இதற்கு வந்து உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து என்ன விளக்கம் வச்சுருக்கீங்க? 2 பேருமே நண்பர்களாக இருந்திருக்கலாம். பாதி நேரம் இவங்க தமிழில் பேசியிருக்கலாம், அவன் ஹிந்தியில் பேசியிருக்கலாம். ஒரு மனப்பூர்வமாக இவனுக்கு வந்து ஹிந்தியை பற்றி ரொம்ப தெரியாது. பட் ஆள் மனசில் அந்த ஹிந்தி இருக்கிறனால அந்த நண்பர் இறந்துட்டான், எஸ்பெஷலி நண்பர் இறந்ததுக்கு தான் காரணங்கிற ஒரு குற்ற உணர்வு இருந்ததுன்னா, அந்த குற்ற உணர்வுகள் நான் ஒரு மனதில் ஒரு வீக்காக இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் வந்து அது வந்து அந்த நானாக இல்லாமல் அந்த நண்பனாக மாறும் பொழுது நான் அவனுடைய கடந்த காலத்தில் அவனுக்கு பேசிய ஹிந்தி வார்த்தைகள் பேசியது எல்லாமே சேர்ந்து அவன் வெளிப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா சில சமயங்களில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு பிரச்சனைகள்னு வரும் பொழுது தாங்கிக்க முடியல, அது தடுமாற்றம் வரும் பொழுது என்ன ஆகுது? இப்போ உதாரணமாக வந்து ஒரு பையன் இருந்தான், பிப்ரவரி மாதம் அவனுக்கு திடீர்னு ஒரு கை வரலை, கூப்பிட்டு வந்தாங்க, எவ்வளோ டாக்டரை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சாமியார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, பூஜை பண்ணாங்க, என்ன பண்ணாலும் வரலை. அப்போ ஏன் கடைசியாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு வரப்போ நான் பார்க்கும் பொழுது என்ன கண்டுபிடித்தேன்னா, ரொம்ப டாம் ராக்கிங் ஃபெலோ, நல்லா படிக்கிற பையன். ஆனால் சமீப காலமாக ஒரு நவம்பர் டிசம்பர்லேருந்து இந்த நிறைய நைட்டில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சைட் அந்த இது மாதிரி இன்டர்நெட்டில் உள்ளே போயிட்டு நிறைய டைத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு திடீர்னு பிப்ரவரி மாதம் வந்தோன்னா மார்ச் மாதம் நமக்கு எப்படி வந்து நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும்? எல்லாருமே எதிர்பார்க்குறது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவோன்னு. ஆனால் நம்மளால் படிக்கிற அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அன்கான்ஷியஸாக அவன் கை வராமல் போயிடுச்சு. ஸோ இப்போ யாருமே அவனை ப்ளேம் பண்ண முடியாது, அவன் பரீட்சை எழுத முடியல பாவம், ஏன்னா அவன் கை வரலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வீக்கான மனநிலை உள்ளவர்கள் சில சமயங்களில் தன்னுடைய முடியலைங்கிற பொழுது தான் இவங்களை அணுக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. சில சமயம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பேய் ஓட்டுறேன் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு. பிரச்சனைகள்னு வரும் பொழுது அவங்களுக்கு அடிப்படையாக மனசை விட்டு பேசணும். அடி மனசில் ஏதாவது ஆதங்கம் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, அதை சால்வ் பண்ண முடியலைன்னா நாங்கள் வந்து ஒரு கருவியாக இருக்கிறோம். பயம் என்பது பேயை கண்டு மட்டும் இருக்க வேண்டியது இல்லை இல்லையா? வேறு விஷயங்களில் காரணமாக ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு வந்து பேயை கண்டு அச்சம் இல்லைனாலும் வேறு எதன் மேலாவது அச்சம் இருக்கும்ல? நீங்கள் இப்படி எதை கண்டு பயப்படுறீங்க? இடி, மின்னல், பாம்பை பார்த்தா பயம் சார். பாம்பை பார்த்தா பயம். ஓகே, உங்களுக்கு இருட்டை பார்த்தா பயம். இருட்டை பார்த்தா பயமாக இருக்கும். ஓகே. சென்னையில் இருக்கிறதுனால ஒரு 4-5 நாள் கண்டினியூவாக மழை பெஞ்சாலே எங்கே வெள்ளம் வந்துருமோன்னு பயம் சார். ஓகே, தண்ணியை கண்டு பயம்.
பூனை கண்ணை கண்டா பயம். பூனை கண்ணை பார்த்தா பயம். சூப்பர்ப்பா. ஸ்ட்ரைட்டாக அது கண்ணுக்கு கண்ணு பார்த்தா பயமாக இருக்கும். எங்கள் அப்பா கண்டா பயம். உங்கள் அப்பா சூப்பர்ப்பா. நீண்ட நேரமாக பேயை கண்டவர்கள், பேயை உணர்ந்தவர்கள் ஒரு புறமும், அப்படி ஒன்று இல்லவே இல்லை, பேயினே ஒன்று கிடையாது அப்படின்னு நம்பாதவர்கள் மறுபுறமும் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். பேயை கண்டீங்க, பேயை கண்ட அச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே அச்சம் தான் பூனைக்கண்ணை பார்த்து உங்களுக்கு இருக்குது, பாம்பு பார்த்து அவருக்கு இருக்குது, அப்பாவை பார்த்து அவருக்கு இருக்கிறது, இடிமின்னலை பார்த்து அவருக்கு இருக்குது. அந்த பயம் அதிகமாகும் போது அந்த அப்பா பேயாகி அவர் இந்த பக்கம் உட்காந்துடுறாரு. பூனைக்கண்ணு கூடுதலாக தினம் ஞாபகத்தில் வந்துட்டே இருந்து பூனைக்கண்ணை பார்க்காத பொழுது பூனைக்கண்ணு தெரிஞ்சுன்னா நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சதுனால உங்களுக்கு அதன் மேல் அச்சம் இருக்குது. எதை கண்டு அச்சம்னு புரியாததுனால அதற்கு பேர் பேய்னு அவங்க வச்சுருக்காங்க. அது எதுன்னு தெரியல, உங்களுக்கெல்லாம் தெரியுது. எப்பொழுதும் மனம்தான் அது இரண்டாக ஆகுது. மனதை மீறி வேற ஒன்று நடக்கவே முடியாது. பேய் மற்றும் அமானுஷ சக்தி இருக்கிறது என்று ஒரு தரப்பும், இல்லை எல்லாம் விஞ்ஞானத்திற்குள் அடங்கும் என்று மறுதரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் இதே வேளையில் தமிழகம் என்ன நினைக்கிறது என்பது ஒரு வாக்கெடுப்பில் நடந்து முடிந்திருக்கிறது. அதன் முடிவுகளை இப்போது பார்ப்போம். ஆவி பேய்களை நம்புபவர்கள் வெர்சஸ் நம்பாதவர்கள் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜீ தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதன் முடிவுகள் நேரலையாக. அதில் ஆத்மாவில் நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா என்ற பாகுபாடு என்ற கேள்விக்கு இருக்கிறது என்று 62% பேரும், இல்லை என்று 38% பேரும் வாக்களித்துள்ளனர். இறந்து போனவர்களுடன் பேசுவது என்பது என்ற கேள்விக்கு சாத்தியம் என்று 25% பேரும், சாத்தியம் இல்லை என்று 75% பேரும் வாக்களித்துள்ளனர். மரணத்திற்கு பின்னர் வாழ்க்கை என்பது என்ற கேள்விக்கு உண்டு என்று 41% பேரும், இல்லை என்று 59% பேரும் வாக்களித்துள்ளனர். மனிதர்கள் மீது ஆவிகளை ஏவுவது என்பது என்ற கேள்விக்கு முடியும் என்று 34% பேரும், முடியாது என்று 66% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களது மேலான கருத்துகளுக்கு நன்றி. பேயை ஒழிப்பதற்கான முதல் வழி உரையாடலை தொடங்குவது தான். சைக்கியாட்ரிஸ்ட் தான் செய்கிறாரு. மந்திரவாதி தெரப்பியை செய்கிறாரு. டக்குன்னு மயங்க வச்சிடுறாரு இல்லையா, இடைநிலை கொண்டு போயிடுறாரு. அப்போ இந்த உரையாடலை தொடங்குவது தான் இருள் சூழ்ந்திருக்க அந்த மனதை சரி பண்ணுவதற்கான தொடக்கம். தீர்வானா தெரியல, ஆனால் அது தொடக்கம். தொடர்ந்து இதை போன்ற இருள் விலகி எல்லார் வாழ்விலும் நலம் சூழட்டும்னு வாழ்த்தி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் ஒரு புத்தகம் கொடுக்குறது வழக்கம். மெடிக்கல் ப்ரொசீஜர் வாங்க. எல்லாமே மூளையும் மனம் தான் சொல்றதுக்காக மூளைக்குள் சுற்றுலாங்கிற புத்தகம்